ஓகே, வணக்கம். அதே 19ஆம் தேதி, அதே திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமை. ஸோ இன்னைக்கு வந்து விடுன்னு சொன்னால் என்னால் விட முடியாது. நியாயத்தையும் தர்மத்தையும் எங்கள் அப்பா என்றைக்குமே சொல்லியிருக்காரு. உயிரே போனாலும் நியாயத்தையும் தர்மத்தையும், அதுவும் மித்தவங்க பாவப்பட்டவங்க இல்லை இந்த மாதிரி மாட்டியிருந்தாங்கன்னா நியாயத்தையும் தர்மத்தையும் விடக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ தெரியலம்மா யார் நீங்கன்னு. ஸோ எஸ்டேட்டில் இருக்கும்போது இல்லை அது என்னது எஸ்டேட்டுக்கு போனோமா, எங்கள் அப்பாவோட ருக்குன்னு இருக்காங்க ஒருத்தவங்க வந்து பாடி, அதாவது எங்கள் அப்பா பிரேதத்தை எடுத்தவங்க வந்து சுப்பம்மா ராமசாமி, இன்னொன்று வந்து ருக்குமணி வந்து எல்லா ஆம்பளை பையனுங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. ஸோ எப்போதுமே அவங்க வீட்டுக்கு போனால் குழந்தைங்களுக்கு போனால் என்ன நடக்கும்னா, ஒரு அக்கா மட்டும், அவங்க பேர் சாந்தி, ஒரு அக்கா மட்டும் தூடம் போட்டுக்கிட்டு துருசாக ஊற்றிக்கிட்டு கண்ணு மட்டும் தெரியும் அழுக்கோரனை வச்சுக்கிட்டு ரூமில் உட்காந்து பாயில் படுத்து எழுந்திருப்பாங்க. அப்போன்னு சொன்னேன், ஏம்மா நம்மளா தமிழ்நாடு தானே. எங்கள் அப்பாட்ட தைரியம் கேட்க, ஏம்மா நம்மளா தமிழ்நாடு தானே, என்னத்துக்குமா அவங்க வந்து முஸ்லீம், ஏன்னா நம்ம ஹை ஸ்கூல்னால அவங்க வந்து இஸ்லாமில் மாறிட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்பா அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் பேசாது பிசாமரு அப்படின்னு. ஒருத்தவங்க வந்து அவங்க பேர் வந்து ஃபாத்திமா பிபி. இடையில நான் கேள்விப்பட்டதுக்கு இன்னொரு அவங்க தங்கச்சி வந்து அங்காயின்னு ஓடி போய் கல்யாணம் பண்ணி கிறிஸ்டின் ஆகிட்டாங்க. ஸோ உண்மையாக பொய்யா தெரியாது. ஆனால் அவங்க வந்து ஓவரால் எல்லாத்தையும் ஊடுத்திட்டு சாந்தின்னு சொல்கிறவங்க ஃபாத்திமா பிபின்னு பேரை மாற்றிக்கிட்டு அல்கோரானை வச்சுக்கிட்டு ரூமில் வந்து கும்பிடுவாங்க நாய்க்கிறவங்க மாதிரி. ஸோ இன்றைக்கி பார்க்குறேன் எக்யூப்மெண்ட்டு ஆப்போசிட்டு ஸ்கூல் எக்யூப்மெண்ட் ஆப்போசிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறேன், தமிழவங்கள மாதிரி. ஆனால் ஒரு பிள்ளை தமிழவங்களை கல்யாணம் பண்ணி தமிழவங்கள மாதிரி. என்னத்தான் நடக்குது இல்லை யார் இந்த மாதிரி. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஏக்கா அப்போ வந்து நீங்கள் முஸ்லீமு இஸ்லாமில் மாதிரி ஃபாத்திமா பிபின்னு இன்றைக்கி தமிழ் கல்யாணம் பண்ணி பொட்டு வச்சுட்டிங்க, அது தப்பு இல்லையாக்கான்னு கேட்டேன். தப்பு இல்லையான்னு கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க, என்ன தப்பு, கல்யாணமும் பண்ணியாச்சு பிள்ளையும் பத்தாச்சு, அப்புறம் என்ன தப்பு அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் செய்கிறீங்க, தப்பு பண்ணுறவங்கள விட்டுருவீங்க, செய்ய வைக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நான் வந்து சொன்னால், ஒரு அக்கா வந்து ஃபாத்திமா பிபி சாந்தின்னு சொல்கிறவங்க இஸ்லாம். இப்போ வந்து தமிழ் பொட்டுலாம் வச்சுக்கிட்டு குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு அக்கா வந்து சின்னவங்க அங்காயின்னு பேர், வீட்டில் கூப்பிட்றது, என்னமோ ஓடி போய் கிறிஸ்டின் கல்யாணம் பண்ணி கிறிஸ்டினில் சரி. ஸோ அதான் நான் சொல்கிறேன்ல, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க நெட்வொர்க்கு, நல்ல ஒரு இன்டெலிஜென்ட். ஆனால் இன்டெலிஜென்ட் ஈடியட், உங்களுக்கு தெரியாது யாரை பிடிக்கணும் யாரை பிடிக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று வந்து வீட்டுக்காரு கொலைக்காரிங்க, எங்கள் வீட்டு நம்பர் வந்து 46. அவரோட தாய் மாமா கடை வச்சுருக்காருல பெரியவர், அவரோட வந்து 51. அது வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து ஏரியா 51 ஆமியோட இடம். ஏரியா 51 சுற்றுவாங்களாம். அங்கே போனால் வந்து சுற்றுவாங்களாம். ஏரியா 51 என்னமோ சீக்ரெட்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆமி ஓகே. ஸோ நிறையா பேர் வந்து இன்றைக்கி மாட்டியிருக்காங்கன்னா காப்பாற்றணுன்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து நியாயத்தையும் விட முடியாது, தர்மத்தையும் விட முடியாது. சரி இதெல்லாம் விட்டுருங்களேன். என்னை போனால் வந்து ஐயோ தம்பா மகளா என்னத்துக்கு நடித்தாங்களோ, இல்லை ஏதோ ஒரு லஞ்சத்துக்கு ஏதோ ஒரு முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்கும் எஸ்டேட்டில் இதை செஞ்சாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நிலம் வந்து இருக்கும்போது தண்டிக்கீரை, வெத்தலைக்குடி, செவ்வெளி 3 மடங்கு அந்த காலத்தில் இருக்கும். அது சோப்பு கொய்க்காய் நிறையா இருக்கும், பச்சை கொய்க்காய் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு படம் இருக்குது, இளநினால வந்து HIV வருதான். ஒரு படம் இருக்குது, இளநீ வெட்டுறவருக்கு HIV, தமிழ் படம் தான். HIV ஸோ அவர் வெட்டும்போது கையில் ரத்தம் பார்த்தோன்னா அதை வந்து ரத்தம் பட்டு குடித்தோன்னே இளநீ ரத்தம் பட்டு HIV வருது அப்படின்னு ஒரு படம் இருக்குது. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா கேட்கும்போது இதை எடுத்து இந்த இது நான் இல்லைன்னா இந்த நிலத்தை எடுத்து பார்த்துக்கூடானே. எங்கள் அப்பா சொன்னது வேணாம், அதான் வந்து வேணி இருக்குது. வேணினா சிந்தியன் அத்தை,
ஏன் இருக்காங்க ஏதோ கொக்கை இருக்கான். கொக்கைனா எங்கள் அப்பா எப்பா மாதிரியே இருப்பார். ஆனால் எங்கள் அப்பாவோட சொந்த அண்ணனா பெரியப்பா மாவனா ஒரே மாதிரி இருப்பாங்க. சேம் ஃபேஸ். கொஞ்சம் தான் ஒரு 15% தான் வித்தியாசப்படும். அவர் வந்து கோலாசலங்கம் பஸ் ஓட்டியிருந்தார். பஸ் ஓட்டிகிட்டு இருந்தார் புதுராயிலேருந்து கோலாசலங்கம். ஸோ வருஷம்லாம் இப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா வேணான்ட்டார். நான் கல்யாண பத்திரிக்கை எஸ்டேட் கொடுக்க போகும்போது எங்கள் அத்தா ஐத்தி கொடு உனக்கு வேணா ஒரு இதுக்கு கொள்ளை போட்டு வீடு கட்டி நிலத்தை எழுதி கொடுக்குறேன். நான் சொன்னேன் வேணாத்தா. அப்பா ஏன் அப்பா தாத்தா கேட்கும்போது வேணான்ட்டாரு. இப்போ மட்டும் என்னத்துக்கிட்ட பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, நீங்கள் எடுத்துங்க. சொத்துக்கு ஆசைப்படுறேம்மா. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் பிரிட்டிஷ் கொடுத்துச்சான், பிரிட்டிஷ் எடுத்துக்கிச்சான். ஐயோ, நீங்கள் வந்து ஒரு உண்மையை வந்து தலைக்கீழால் அப்படியே மறைக்காதீங்க. தலைக்கீழால் மறைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே அனுப்பி அடித்து உதச்சி அப்போ ஸோ அதெல்லாம் ஷார்ட்கட்டாக விட்டுருவோமே. இவங்க இஸ்லாமே. அப்போ ஏன்னு கேட்டேன், என்னத்துக்கு நீங்கள் வந்து தமிழுங்களாம் பொட்டுலாம் வச்சுக்கிட்டு தமிழ் ஒரே ஒரு பிள்ளை தான் நல்லா படிக்குது, அப்படி இருக்குது எக்யூப்மெண்ட்டு ஏத்தாப்பில் ஃப்ளாட்டு. அப்போ நான் வந்து இப்போ இதெல்லாம் கேட்டால் வந்து என்னங்க சொல்லுவாங்க, நான் வந்து ஆன்டி இஸ்லாம், ஆன்டிஃபா இல்லைனா வந்து ஆன்டி கிறிஸ்டின். என்னால் அது கேட்குறது தப்பா. எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய சுல்தானு அகோங்க மினிஸ்டர்லாம் வந்து ஆத்திரம் வந்து என்னென்னமோ கெட்ட பிடிச்சி பேசுகிறாங்க. நான் இதை கேட்டது தப்பா தெரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த காலத்துலேருந்து ஒரு மலேசியா பாட்டு ஓடுச்சுன்னா அக்கா மக எனக்கு ஒரு தீ இருக்கா, அது அந்த இது ஒண்டி தான், கீஸ் ஒண்டி தான், டாக்கி கீஸ் ஒண்டி தான். அதில் வந்து அப்புறம் ஆசிரமத்துக்கு போனோன்னே ஃபாத்திமா நீ ஏறி பாரு மாமா குதிரையிலே தூக்கி வச்சா குதிரை மேலே என்ன பண்ணிடுவேன். அப்போ வந்து பாப்பா பிறந்தோன்னே கல்கி அவதாரம் 7வது அவதாரம் தப்பு பண்ணுறவங்கள வந்து அழிக்கும் அப்படின்னு கல்கி அவதாரம்னு சொன்னாங்க. அப்போ என் ரெட்டை பிள்ளைங்க பிறந்து கேள்வி பார்த்து ஆசிரமத்தில் வந்து ஷிவலிகான்னு இருந்தாங்களா, மலேசியன் கையிலேருந்து ஷிவலிகா லோரா. அப்போ அவங்கள பார்க்க அதுவும் வந்து குதிரை தான். குதிரை ஆனால் என் வீட்டுக்காருக்கு தான் தெரியும் அது என்ன இடம்னு. கேளு ஆனால் வந்து எல்லாம் குதிரையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இடம் தெரியாது கேளலாம். அப்போ குதிரையாக இருந்தோன்னே ஒரு புள்ளியை தூக்கிட்டு இன்னொரு புள்ளியை தூக்குறேன். நான் நினச்சேன் இது வந்து அதோட பேபி தூக்கும் போது அதோட ஷெடோன்னு நினச்சேன். பட்டு இன்னொரு பேபி ட்வின்ஸ் பேபியா. அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு பேபியை வந்து எனக்கு தத்து கொடுத்துரு, நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், நான் தத்து எடுத்து நான் வளர்த்துக்கிறேன், நல்லா படிக்க வைக்கிறேன்னு. நான் சொன்னேன் விட மாட்டேன்னு. அப்புறம் போயிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. சரி அதுவும் குதிரை இடம் தான். ஸோ இந்த கூலை பிரிட்டன குதிரை இடம் வந்து அதை நான் சொல்லலை என்னை வந்து ரொம்ப இடத்துல. ஏன்னா நான் சின்ன பிள்ளைலேருந்து வீட்டு வேலை தான் செய்கிறேன். இன்னொன்று வந்து எவ்வளோ பெரிய பங்களோவில் வேலை செஞ்சாலும் எங்கேயுமே வந்து ஏன் வாஷிங் மிஷின். அப்படிப்பட்ட கிறிஸ்டின் வீட்டிலே இந்த சிங்கர் ஃப்ரிட்ஜு மலேசியா வீட்டில் சிங்கர்னு. ஸோ எப்படி அவ்வளோ பெரிய பங்களோ படுத்துக்கிட்டு குளிக்கிற ஒரு பாத்ரூமு. அப்போ எனக்கு தெரியாது சின்ன பிள்ளைல. அப்போ தான் தெரியும் நம்ம வீட்டோட 4 மருந்து போச்சு. ஏன் வந்து வாஷிங் மிஷின் வாங்கி போட வேணாம், கையில் தான் துவைக்கணுங்க. ஏன்னா அதில் ஒருத்தி வந்து பசாமலை மஜ்லிஸ் பசாமலை தவுட்டி புருஷனை பொண்டாட்டியும் அதில் தான் அவங்க அந்த ஆசோ குனிஞ்சிக்கிட்டு தான் நடப்பாங்க. குனிஞ்சிக்கிட்டு அப்படியே துண்டு பண்ணிக்கிட்டு தான் நடப்பாங்க. எங்கள் அம்மா துணி துவச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் ஜன்னல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். வந்து கேட்குற எங்கள் அம்மாட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு கல் அது வந்து வெள்ளையாக இருந்துச்சு, ஜெட் அப்படின்னு நினைக்கிறேன், வெள்ளையாக இருந்துச்சு, இப்போ வந்து பச்சை மாறிடுச்சு, லக்கு வெள்ளையிலேருந்து பச்சை மாறினா லக்கு எனக்கு இத்தனைக்கும் ரொம்ப வயசாச்சு, 90-100 வயசாகுது லக்கு, அதனால எனக்கு மகன் எடுத்துச்சான்னு கேளு. ஏன்னா அதுதான் மேலே ரூம்லாம் வந்து சுத்தம் பண்ணிச்சு, மகன் எடுத்துச்சான்னு கேளுன்னு. அப்போ எங்கள் அம்மா அவன் சொல்கிறத எனக்கு விளங்குது மாகி. பட் நான் சொன்னேன் நான் ஒன்றும் எடுக்கலம்மா ஜெட்னா நம்மளுக்கு என்ன தெரியும், என்னத்துக்கு அது ஜெட்டு. அப்போ நான் எடுக்கலம்மா அப்படின்னு போய் சொல்லாங்க சொல்லு கேட்குறாங்களே அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லைம்மா அவங்க எங்கேயாச்சும் மறந்தாப்புல வச்சுட்டாங்களா என்னமோ தெரியலன்னு. அப்புறம் சொன்னாங்க ஏன்னா மகத்தை மேலே ரூமில் சுத்தம் பண்ணிச்சு, பாத்ரூம்லாம் கழுவுனுச்சு, அந்த தொட்டி தெரியுமா படுத்துட்டு குளிக்கிற தொட்டி, இது வந்து எல்லா வீட்லேயும் நாத்தா கழுவ சொல்லுவாங்க, என்னத்தை கழுவ சொல்லுவாங்க.
தேய்ச்சி அப்புறம் வந்து சொல்லுவா தவறு வெள்ளை தொட்டியில் இங்கே அழுக்கா இருக்குது இங்கே அழுக்கா இருக்குது. அதுதான் வந்து ஸ்ரீ தேவி படுத்துக்கிட்டு குளிக்கும் போது என்னமோ செத்துட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. இதே தர்மா ஸ்கூலில் சுஜித்ரா ஞாயிறு குடும்பம் சுஜித்ரா 27ஆம் தேதி 9ஆம் மாதம் என் வயசு என்னோட பேட்ச்சு. அது வந்து நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா உலகே அழிந்தாலும் முன்னுருவம். அப்போ அந்த பாட்டை அங்கே நாங்கள் ரிசர்ச்சில் இருக்கும்போது எல்லாம் பொதுவாக படிச்சு. இன்னைக்கு ஏன் மக இந்த ஸ்கூல் இங்கே சாமானுக்கு முள்ளியனில் படிக்குது. இங்கே வந்து சொன்னல சந்தோஷா செம்மிங்க ரவீந்திரன் இவங்களாம் வந்து ரெட்டை பிள்ளைங்க கேப்சி சாப்பிட போகிறேன்னு கிங்ஸ் ஃபைட்டில் தொண்டையில் வந்து இது டீ போட்டு கேப்சி சாப்பிட்டு அடைச்சி செத்துட்டாங்களாம். உண்மையாக பொய்யோ நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நடிப்பும் நடக்குது. மாட்டாதவங்களாம் நாங்கள் மாட்டியிருக்கோன்றாங்க. ஸோ அவங்களோட சொந்தக்காரங்க இங்கே கீழே இருக்காங்க. இதே ரோட்டில் பசமலம் ரோட்டில் பஸ் ஸ்டாப் பின்னால் இருக்காங்க. ஸோ மோகன் பேர் வந்து மோகன், பையன் வந்து ராகேஷ், மக ஸ்கூலு. அவன் என்னை கவனிக்கல. இவன் வந்து அவனோட நான் அவன் பேக் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்களை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது ப்ரைமரி ஸ்கூலில். அப்போ என் மகன் அங்கேருந்து வருதுங்க. பிரீத்தா பேட்சு பிரீத்தா கிளாஸு. அந்த பையன் இதே பாட்டை 15 வயசில் எனக்கு சுஜித்ரா பொதுவாக கூட்டமாக இருக்கும்போது ரிசர்ச்சில் எங்களை பார்த்து படிச்சுட்டு இருந்த பாட்டை உலகே அழிந்தாலும் உலகம் உருவம் அழியாதுன்னு இதே பாட்டை என் மகளை பார்த்து அவன் படிக்கிறான். அவன் என்னை கவனிக்கலை. ஆனால் பட்டுன்னு ஞாபகம் வந்துருச்சு. என்னடா இது சுஜித்ரா படித்த பாட்டு இதே லிரிக் தான். இது எப்படி இந்த லிரிக் கணக்காக வந்து இந்த செம்மிங்க சொந்தக்காரவங்க பஸ் ஸ்டாப் பின்னால் இருக்காங்க. அவன் மாமன் ராகேஷ்னு சொல்கிறவன் இந்த பாட்டை படிக்கிறான். ஸோ எல்லாம் செஞ்சு விட்றாங்க. வீடு வந்து கட்டி ப்ளூ கலர் வச்சுருந்தாங்க. 3 மாதம் இப்போ வந்து திருப்பியும் உடச்சி கட்டி திருப்பி என்ன கலர் மாற்றுறாங்கன்னு தெரியல. இப்படி தான் இங்கே உள்ள வீடுலாம் வந்து ஒரு ஆள் தான் வேலை செய்வாங்க. பணம் இருக்கோ இல்லையோ அப்பப்போ பிடிக்கலன்னா கட்டிட்டு அப்பயே மாற்றிக்குவாங்க. ஸோ யார் கொடுக்குறா, எதுக்கு கொடுக்குறா? எனக்கு இந்த வீடு பிரச்சனை, இந்த காசு பிரச்சனை, இன்றைக்கி நான் சம்பாதிச்சது நீங்கள் எடுத்துருக்கீங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் எனக்கு வேணாம். இன்றைக்கி வந்து நான் வாங்கின நகைன்னு அப்போ இந்த பத்து ஸ்கூலில் அங்கே வந்து நகை விற்கிறது கூட என் கொழுந்தனோட நகை. அவன் சிங்கப்பூரில் வேலை செய்கிறான், எனக்கு உதவி வேணும், உங்கள் பேரில் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? அப்போ ரெசிட்டோட காசு உங்கள்கிட்ட கொடுக்குறேன், பேர் தான் என்னோட. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொழுந்த நகையெல்லாம் வந்து அவங்க வீட்டில் பூந்து திருடி நான் போய் வச்சுருக்கேன், ஏன்னா என் பேர். அப்புறம் என் வீட்டுக்காரு தாய் மாமன் பேராக்கிறவங்க 11 பவுன் சங்கிலி, 11 ரெட்டை பவுன் சங்கிலி எப்படி முழுவனிச்சு எதுக்கு வச்சாங்கன்னு மூழ்கிடுச்சு, மறந்துட்டாங்களாம். அப்போ என்னை கூட்டிகிட்டு போய் என்ன சொல்லி சொன்னாங்கன்னா பீரோ பங்குவோமன் கவர்மெண்டோட இப்போ கேட்க சொன்னாங்க. கேட்டோன்னே அப்போ அங்கே சொன்னாங்க, நீ போய் வந்து சூரா உன்னோட என்னது புஜபட் பெருமான் இருக்குல்ல தமணியோட, அங்கே போய் ஒரு சூறா எடுத்துகிட்டு போய் ஒரு டைப் பண்ணுறவங்க அவங்கள்ட்ட கொடுத்து அந்த சூறாவை நீ வந்து ரைவன் வந்து பீரோ பொங்குவாமல் அனுப்புனு. அப்போ ஒரே வாரத்தில் வந்துருச்சு, கிடைக்காதுன்னு. அப்போ அந்த நேரத்தில் வந்து என் பேரில் இருந்துச்சு அந்த என் குழந்தைனோட நகைலாம். நீங்கள் ஏன் வந்து நகை கொடுக்குறீங்க, எடுத்து வெய்யின்றீங்க, என் பேர் பணத்தையும் நகை சொல்கிறவங்க அங்கே கொடுத்துட்றேன். ஆனால் வந்து ஏன் வந்து என் மேலே பழி வருதுன்னு தெரியல. அப்போ அவனோடய முழிச்சு சொல்லிட்டு என் பேரில் தானே அப்போ ஒரேடியே போயிட்டு வந்துருங்க அவங்க கூடன்னு. அப்போ எடுக்க முடியல, டబ్బுலேன்ட்டாங்க. ஃபோன் அடித்தாலும் எடுக்க. ஸோ உங்களுக்கு நகை வேணுமா இல்லை எடுக்க முடியும், நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் காமிச்சது நகையெல்லாம் வந்து இப்படி தான் ஏமாத்துறாங்க பிஸ்னஸ் செய்கிறவங்க. அதாவது நகை நான் வந்து பிஸ்னஸ் யாருன்னு சொல்ல ஏமாத்துறாங்க. 1 மாதம் மத்திய ஆகி கூட 1 மாதம், அதாவது 2-3 மாதம் ஆச்சு. அந்த மாதம் மத்திய ஆயிடுச்சு, அப்புறம் தான் போய் செஞ்சோம். ஸோ கொடுக்க மாட்டாங்கன்னு காமிச்சிங்களோ என்னன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் திடீர்னு எல்லா இடத்துலையும் தொங்க வீட்டில் வந்து சேவாகி இருங்க. நம்ம 31 லாட்டு கத்திரிக்காய் செடி, மல்லிகைப்பூ செடி, அவரைக்காய் செடி, வாழை மரம் நிறையா. ஸோ இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நான் நல்லா செடி போடுவேன்னு.
ஸோ பக்கத்து வீட்டில் ரேவதினே 5 டைம் மணி அடித்து சாமி கும்பிடுவாங்க. கேட்டால் டத்தோன்னுவாங்க. டத்தோ விடிய 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 5 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் அவர் வேன் ஆள் ஏற்றுறாரு. பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளை ஒன்று பொம்பளை பிள்ளை ஒன்று, ரேவதி அம்மானுவோம். அப்போ அவங்க இன்னும் கிண்டக்கடலில் பிள்ளைய கீழே ஸ்ரீமஜுன்னு விட போகும்போது தாலிக்குடியை அறுத்துட்டானுங்க. ஜேபியில் தோட்டக்கடையில் வேலை செய்கிறோம். அங்கங்கே ராகோட்டு சாமுன்னு கேட்டால். அப்புறம் பத்து ஸ்கூல் நெகை கடை வந்து இந்த சந்தோஷா செம்மைங்கன்னு வந்தால அவன் வந்து எதுக்குன்னு தெரியல, நெகை கடிக்க என்னமோ தெரியல, என்னமோ கேட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் வீட்டுக்கு போய் கூட்டாளியை பார்த்துட்டு கூட்டாளியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு ஏன் என்னை ஏற்றிட்டு போகிறேன். இல்லை அவன் கிணத்துல கடைக்கு வருமா, இப்படி ஏற்றி விட்டுட்டு அப்புறம் அவனை ஏற்றிட்டு போகிறேன்னு. நானும் ஒரு 15 நிமிஷமாக நிற்கிறேன் அந்த ஜம்பாத்தன் கீழே. திடீர்னு பார்க்குறேன், இங்கேருந்து 2 போலீஸு, அங்கேருந்து 2 போலீஸு கன்று வச்சுக்கிட்டு. மச்சான் நான் நினச்சேன், ஐயோ சமூகம் நடக்க போது ரொம்ப பண்ண போகிறானுங்களோ, அதனால தான் வரானு பார்த்தா என்னை வந்து காமிச்சிருக்காங்க. நான் வந்தாலே சமூன் நடக்கும், ரகுட் நடக்கும், தாலிக்குடி அறுத்துருவானுங்க, நகை காண போயிடும். நான் வந்தாலே ஒரு வீட்டுக்கு போனால் கூட ஒரு நகையை பார்த்தோன்னா, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா எடுத்துருவாங்க. ஸோ நல்லா செய்கிறீங்கப்பா. 1 கிலோ மேலே உள்ள நகை நீ திருடிட்டேன்னா ஒத்துக்கோ, பிச்சையாக போட்டோம். ஸோ அப்புறம் இந்த மஜ்லிஸ் கடை அப்போ என் கூட்டாளியோட என் மகளோட கூட்டாளி அவங்க அம்மா இந்த எலிஞ்சியன் 3377 காஸ்கெட்டு. ஸோ அது பக்கத்து கடை வந்து ஒருத்தவங்க தமிழவங்க